ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம விசை, இயக்கம், அழுத்தம் இந்த டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சயின்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது, நம்ம எப்படி இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோ பதிவில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் என்ன மேம் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆமாம், இந்த பாடம் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இந்த பாடம் இருக்குது. ஸோ நம்ம 2023 அண்ட் 2024 உடைய கொஷின் பேப்பர் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 பேப்பர் மேலே இருக்குங்க. இந்த 15 பேப்பரில் இருந்து எல்லா பேப்பர்லேயும் இந்த ஃபோர்ஸ், மோஷன், ப்ரெஷர், அதாவது விசை, இயக்கம், அழுத்தத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் அவங்க கேட்டுடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பாடம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெசன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த பாடத்தை ஒரே வீடியோவில் எல்லா ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறமா புக் பேக்கு, அதே மாதிரி இந்த 2023 அண்ட் 2024 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, இது எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் முடிக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். மேபி 1.5 hours கூட ஆகலாம். ஆனால் ஒரு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்கன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி கொண்டுட்டு போக போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நான் 10th, 9th, 8th, 7th, 6th. ஸோ இது இப்படி தான் நான் உங்களுக்கு இந்த இந்த பிடிஎஃப்லேயும் இப்படி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10th முடிச்சிடுவோம், அப்புறமா 9th, அப்புறமா 8th, 7th, 6th. ஸோ 10th பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதனுடைய புக் பேக்கு, 9th பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதனுடைய புக் பேக்கு, இந்த மாதிரி 6th வரைக்கும் புக் பேக் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மீடியம், ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்பில் இங்கிலீஷ் மீடியம்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்க்கும் புக் பேக் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்பில் கடைசியாக உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்க்கு உங்களுக்கு அந்த புக் பேக்கோடைய ஆன்சர் கீ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் டிரைவ் லிங்க்கில் நான் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுக்க பார்த்துட்டு அது ஒரு வாட்டி நீங்கள் ரீட் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த பாடம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் இயக்க விதிகள் அந்த பாடத்துக்கு நம்ம போகலாம். இங்கே இந்த இயக்க விதிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலாஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஓகேங்களா? ஃபார்முலாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், டெஃபினிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமா எக்ஸாம்பிளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அப்புறமா அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். என்ன மேம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த பாடம். ஏன்னா நுணுக்கிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பாடத்தில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வித் ஃபர்தர் நோ டிலே நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிலைமம் அப்படின்னா என்னது நிலைமம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இனர்ஷியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை தான் நிலைமம். என்ன சொல்கிறாங்க? ஏதாச்சும் ஒரு பொருள் அதனுடைய விசையிலிருந்து ஏதாச்சும் மாறுதல் ஏற்பட்டாலோ, அதாவது அதோட ஃபோர்ஸ்லேருந்து ஏதாவது மாறுதல் ஏற்பட்டாலோ, இல்லை மாறுதல்னால் என்னது, மோஷன், ரெஸ்ட்டிலேருந்து ஏதாவது மாறுதல் ஏற்பட்டாலோ, இல்லை அதனுடைய இயக்க நிலையில் மாறுதல் ஏற்பட்டாலோ அதுக்கு அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, நிலைமம், இனர்ஷியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், the inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by any external unbalanced force is known as inertia. புரியுதுங்களா? ஸோ
இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம, ஒரு ஒரு நிலையான ஒரு சமமா வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம். ரெஸ்ட் எடுத்துட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம மேல எந்த ஒருத்தரும் யாரும் வந்து நம்ம மேல ஃபோர்ஸா கை வைக்கல. அப்ப இதுக்கு இந்த இந்த ஒரு இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு பேரு தான் வந்து இனர்ஷியா. புரிஞ்சுதுங்களா? நிலைமம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எதுக்குன்னா நிலைமம் தான். ஓகேங்களா? அவங்கள ஒரு ஒரு அத்லெட்டிக் பிளேயர் இருக்காங்க. அவங்க வந்து லாங் ஜம்போ, ஹை ஜம்போ பண்ணுன்றதுக்கு முன்னாடி, அவங்க நல்லா வந்து லா ஓடி போய் ஜம்ப் பண்ணணும்ல, அதுக்கு நல்லா நம்ம கொஞ்ச நாள் நல்லா ஓடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படின்ட்டுனா, இயக்கத்திற்கான நிலைமம் ஆகும். இதுக்கு எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, இனர்ஷியா ஆஃப் மோஷன். அவங்கள செயல்படுத்திக்கிறதுக்காக முன்னக்கூட்டியே வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஓடுறாங்க கொஞ்சம் தூரம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம். ஸோ இப்போ நம்ம ஒரு காரில் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை வந்து அந்த டிரைவர் வந்து ஒரு சைடாக திரும்புவார். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னென்னா திசைக்கான நிலைமம், அதாவது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள், இவை யாவும் ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு மரம் இருக்குது, அது அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்குது. நம்ம போய் என்ன பண்ணுறோம், டிஸ்டர்ப் பண்ணி அந்த கிளையை போய் ஆட்டி அதில் இருக்க இலை பழம் எல்லாம் கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் என்னது, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, அதாவது ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. ஸோ 3 வகையாக இது இருக்குது, நிலைமம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனர்ஷியா ஆஃப் மோஷன் இயக்கத்திற்கான நிலைமம், அதுக்கப்புறமா திசைக்கான நிலைமம், அதுக்கப்புறமா ஓய்விற்கான நிலைமம். இனர்ஷியா ஆஃப் மோஷன், டைரக்ஷன், ரெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த பாடம், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஒன்று புரிஞ்சு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கான 1 மார்க் வந்து கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் கூர்ந்து கவனிங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட்டு தான். சரிங்களா? சீக்கிரமாக போலியே, மேம் ஸ்லோவாக நடத்துகிறாங்கன்ட்டு நினைக்காதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது லீனியர் மொமெண்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்னது, உந்தம். இங்கிலீஷில் வந்து லீனியர் மொமெண்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உந்தம் அப்படின்னா என்னென்னா, நிறை இன்ட்டு திசைவேகம். அதாவது இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன், அதாவது ப்ராடக்ட், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, உந்தம் எனப்படும். இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலேயே அமையும். இதனோட திசை இருக்குல்ல, வெலாசிட்டி இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்குன்னா, அதனோட பொருளோட திசைவேகத்தை வச்சே அமையும். வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வச்சே தான் இந்த இதுவும் இருக்குது. இது ஒரு வெக்டார் அளவாகும். ஸோ அப்போ உந்தம் அப்படின்றது வந்து வெக்டார் குவான்டிட்டி, உந்தம் அளவாகும். வெக்டார் அளவாகும். ஓகேங்களா? அப்போ உந்தம்க்கு வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க, ஸ்மால் பி. அதுக்கப்புறமா நிறைனா மாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்ட்டு திசைவேகம்ன்றது வந்து வெலாசிட்டி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இப்போ நம்ம பார்த்தது வந்து P = m × v. கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? இதனுடைய அலகு, அதாவது யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஃபார்முலா யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதனுடைய அலகு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கி மீ வி -1, அதாவது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? இது வந்து எஸ்ஐ சிஸ்டமில் இந்த அலகு. இதே வந்து சிஜிஎஸ் சிஸ்டமில் இதனுடைய அலகு வந்து கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். இது வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட், இது கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். 2 அலகுமே தெரிஞ்சுக்கணும், 2 யூனிட் இதுவுமே தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? எஸ்ஐ யூனிட் இதுவும் தெரிஞ்சுக்கணும், எஸ்ஐ சிஸ்டமும் தெரிஞ்சுக்கணும், சிஜிஎஸ் சிஸ்டமோடதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ லீனியர் மொமெண்டம் முடிச்சாச்சா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்,
இனர்ஷியானா என்ன, அதனுடைய 3 டைப்பு, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதுக்கப்புறமா அதாவது நிலைமம், இயக்கத்திற்கான நிலைமம், திசைக்கான நிலைமம், ஓய்வுக்கான நிலைமம். அதுக்கப்புறமா லீனியர் மொமெண்டம். உந்தம்னா என்ன, உந்தம் இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம், P ஈக்குவல் டு M இன்ட்டு V. அவ்வளோதாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது போயிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், விசையின் செயல்பாடுகள், அதாவது ஃபோர்ஸஸோட செயல்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்துடலாம். மொத்தம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஒத்த இணை விசையில் ஒரே திசையில் செயல்பட்டால், அதாவது பேரலல் ஃபோர்ஸஸ் ஒரே டைரக்ஷன்லேயே போச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்னென்னா எஃப் நெட் தொகுனா நெட் வேல்யூ என்னென்னா F1 இன்ட்டு F2. சரிங்களா? சாரி, F1 ப்ளஸ் F2. ஓகேங்களா? ஸோ ஒரே டைரக்ஷனில் சேம் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து போச்சு அப்படின்னா F இஸ் ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2. நெக்ஸ்ட்டு சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால், ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸு, இங்கே ஒரு ஃபோர்ஸு, 2 சைடு திசை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அன்ஈக்குவல் ஃபோர்ஸ், ஓகேங்களா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா இது F1 மைனஸ் F2. அப்போ வந்து F இஸ் ஈக்குவல் டு F1 மைனஸ் F2 எப்போ F1 வந்து கிரேட்டர் தென் F2வாக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி F2 மைனஸ் F1 வந்து F2 வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமமான விசைகள் அப்புறமா ஈக்குவல் ஃபோர்ஸஸ் எதிரெதிர் பக்கத்தில் இருந்தால்னா, அப்போ ஈக்குவல் ஃபோர்ஸஸ்னால் என்னது, F இஸ் ஈக்குவல் டு F1 மைனஸ் F2. F இஸ் ஈக்குவல் டு 0 எப்போனா 2 ஃபோர்ஸஸுமே ஈக்குவலாக இருக்கும்போது. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த டேப்லெட் காலம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அகெயின் விசையின் திருப்புத்திறன். ஓகேங்களா? விசையின் திருப்புத்திறன், அதாவது மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை அதன் திருப்புதன் மதிப்பின் மூலம் அடையலாம். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு விசை மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க, விசையின் திருப்புத்திறன் எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா டார்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை, அதாவது ரொட்டேட்டிங் எஃபெக்டை வச்சு, ஓகேங்களா, அதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாமா, திருப்புத்திறனோட மதிப்பை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? விசையோட திருப்புத்திறனோட மதிப்பை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ திருப்புத்திறன் என்னது, டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஓகேங்களா? எஃப் அப்படின்றது வந்து இங்கே ஃபோர்ஸு, விசை. ஓகேங்களா? டி அப்படின்றது வந்து ரெண்டுத்துக்கும் உண்டான தொலைவு, ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் உள்ள தொலைவு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸு. அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இது ஒரு வெக்டார் அளவாகும். இதுவுமே வந்து டார்க் வந்து என்னது, வெக்டார் குவான்டிட்டி. இதன் திசையானது விசை செயல்படும் அச்சின் திசை மற்றும் தொலைவின் தளத்திற்கு செங்குத்து திசையில் இருக்கும். ஸோ இதோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ்க்கும் பெர்பெண்டிகுலராக இது இருக்கும். இதனோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகு எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர், NM. டார்க்குடைய அலகு என்ன அப்படிங்க, யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான். ஸோ டார்க் முடிச்சிருச்சு. டார்க்னா என்ன, ஒன்றும் கிடையாது, ஃபோர்ஸ் இன்ட்டு டி, அதாவது விசை இன்ட்டு தொலைவு. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது வந்து இதோட முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இரட்டையின் திருப்புத்திறன், அதாவது மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். ஓகேங்களா? அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசையின் எண் மதிப்பு இன்ட்டு ப்ராடக்ட் இன்ட்டு இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்தொலைவு. ஓகேங்களா? அப்போ இந்த எஸ்ன்றது வந்து என்னதுன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு, எம்ன்றது வந்து மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள், இரட்டையின் திருப்புத்திறன் எம் ஈக்குவல் டு எஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு எஸ்ன்றது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான், ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே,
இதனுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் தான். இதனோட அலகும் நியூட்டன் மீட்டர் தான். சிஜிஎஸ் அலகு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டென் சென்டிமீட்டர். என்னது? 10 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? மொமெண்ட் ஆஃப் அ கப்பிளோட சிஜிஎஸ் அலகு என்ன அப்படின்னா 10 சென்டிமீட்டர். இது வந்து நியூட்டன் மீட்டர் தான். அப்போ மொமெண்ட் ஆஃப் அ கப்பிளுக்கும் நியூட்டன் மீட்டர் தான், மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸுக்கும் நியூட்டன் மீட்டர் தான். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே நியூட்டன் மீட்டர் தான் எஸ்ஐ யூனிட். சிஜிஎஸ் அலகு வந்து 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அது இங்கே டைன் இருக்குது, டைன். ஓகேங்களா? டைன். ஓகேங்களா? டைன் சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதாவது நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதிப்படி ஃபோர்ஸ், ஓகேங்களா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு உந்த மாற்றம், சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். ஓகேங்களா? உந்த மாற்றம் பை காலம். ஓகே, அப்போ இது எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு எம்வி மைனஸ் எம்யூ பை டின்னு எழுதுகிறாங்க. உந்த மாற்றம் சேஞ்ச் இன் மொமெண்டம்ன்றதுனால இப்படி எழுதுகிறாங்க. ஸோ இதில் எம் வந்து காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துடுறாங்க. வெளியில் எடுத்துகிட்டு வி மைனஸ் யூ பை டி. இந்த கேன்றது வந்து என்னதுன்னா ப்ரொபோஷ்னலி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? விகித மாறிலி. ஓகே, ப்ரொபோஷ்னலி கான்ஸ்டன்ட் இந்த கேன்றது வந்து கே வேல்யூ. அந்த ப்ரொபோஷ்னலை இந்த ப்ரொபோஷ்னலை ஈக்குவல்ட்டாக மாற்றுறதுனால. சரிங்களா? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு இருக்கும்? எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டீன்ட்டு இருக்கா? ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அப்புறமா இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மொத்தம் இப்போ முடக்கம் இஸ் ஈக்குவல் டு திசை வேக மாற்றம் பை காலம். அதாவது முடக்கம்னா என்னது? அக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போ இந்தளுடைய வேல்யூ வந்து என்னன்ட்டு சொல்கிறாங்க? முடுக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ட்டு நம்ம மாற்றிடலாம். அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம். புரியுதுங்களா? முடுக்கத்துடைய வேல்யூ வந்து என்னென்னா திசை வேக மாற்றம், அதாவது வி மைனஸ் யூ பை டி. அதைத்தான் நம்ம அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு எஃப்போட வேல்யூ 3 வேல்யூ இருக்குது. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லலாம், எம் இன்ட்டு ஏன்னு சொல்லலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விசைக்கு வந்து நிறைய ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். விசையின் அலகு, அதாவது யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். இதே வந்து சிஜிஎஸ் அலகு, இதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டனு, சிஜிஎஸ் அலகு வந்து டைன். ஓகேங்களா? ஒரு நியூட்டன் என்பதன் வரையறை, அதோட டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டன் என்ன அப்படின்னா 1 கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 மீட்டர் ஸ்கொயர். அதுதான் இது. ஓகேங்களா? அதாவது the amount of force required of 1 kg of mass produced of an acceleration 1 meter per second square. ஓகேங்களா? 1 மீட்டர் per second square. ஓகேங்களா? அதுதான் இங்கே 1 மீட்டர் per second square அளவிற்கு குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் வந்து 1 நியூட்டன் ஆகும். அதாவது 1 நியூட்டன் அப்படின்னா 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 1 kg 1 கிலோகிராம் நிறையுடைய பொருள் தான் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கிறதா 1 நியூட்டன். ஓகேங்களா? இதே 1 டைன் அப்படின்னா என்னதுன்னா 1 டைன் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் ஆஃப் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். 1 கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு, அதுதான் வந்து 1 டைன் ஆகும். ஓகேங்களா? அப்போ 1 டைனோட வேல்யூ இது. 1 நியூட்டன் வந்து இப்படியும் எழுதலாம், 10⁵ டைன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா யூனிட் ஃபோர்ஸ், ஓரலகு விசை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை அதற்கு முடுக்க வைக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் 1 நியூட்டன்.
இது ஓரிலகு விசை என்று அழைக்கப்படுது. இதைத்தான் யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா, அப்போ தான் ஒரு யூனிட் அலகு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓரலகு விசை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈர்ப்பியல் அலகு விசை, கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். இதனுடைய வேல்யூ ஓரலகு நிறையில் உள்ள புவி நீர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்கு விற்க தேவைப்படும் விசையின் அளவு தான் ஈர்ப்பியல் அலகு விசை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, 1 kgfனா என்னதுன்னா 1 கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 kg இன்ட்டு 10.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா, இதே வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. 890 டைனு, 890 சொல்லிட்டு பாருங்கள், 980 டைனு. ஓகேங்களா, 980 டைனு, இது 8.n நியூட்டன். ஓகேங்களா, அவ்வளோதான். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பல்ஸ், அதாவது கணத்தாக்கு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கணத்தாக்கு அப்படின்னா இம்பல்ஸை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா ஜேன்ட்டு டினோட் பண்ணுவாங்க. விசை இன்ட்டு டைம், கால அளவு. ஓகேங்களா, அதாவது விசை மற்றும் கால அளவின் பெருக்கல் பலன் தான் என்ன, எதுக்கு சமம், கணத்தாக்கு அப்படின்னா விசை இன்ட்டு கால அளவு. ஓகேங்களா, மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை எனப்படும். ஓகேங்களா, அதாவது குறைந்த நொடியில் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கறது தான் வந்து என்னது, இம்பல்ஸ். ஓகேங்களா, கணத்தாக்கு இஸ் ஈக்குவல் டு என்னது, ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இது வந்து நம்ம இப்படி கூட டினோட் பண்ணலான்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து டெல்டா பி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்பது டி கால இடைவெளியில் ஏற்படும் உந்த மாற்றம். ஓகேங்களா, இது வந்து இப்படியும் சொல்லலாம். டெல்டா பி எஃப் இஸ் ஈக்குவல் டு, இன்னொரு வேல்யூ கிடச்சிருச்சு பாருங்கள், இன்னொரு ஃபார்முலா பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை டி. அப்போ டெல்டா பி அப்படின்றது வந்து இங்கே என்னது, எஃப் இன்ட்டு டி. அப்போ இம்பல்ஸ், அதாவது கணத்தாக்கு ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. அப்போ டெல்டா பி உந்த மாற்றம் எஃப் இன்ட்டு டி. அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. சார், ஜே இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. ஓகேங்களா, அதாவது கணத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும், சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேங்களா, இதன் அலகு மீ பர் மீட்டர் அல்லது நியூட்டன் வினாடி, அதாவது மீட்டர் பர் செகண்ட், கேஜி மீட்டர் பர் செகண்ட் அல்லது என்எஸ் நியூட்டன் வினாடி. ஓகேங்களா, அவ்வளோதான். இதனுடைய எடுத்துக்காட்டு 2 சொல்கிறாங்க பாருங்கள். சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கணத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுழற்வில் அமைப்புகளும் அதிர்வுணர்ச்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, ஸோ அதாவது சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கணத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள்வில் அமைப்புகளும் அதிர்வூஞ்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன. ஸோ இது ஆட்டோமொபைலில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்ட்டு பாருங்கள், டு ரெடியூஸ் ஜர்க் அண்ட் மூவிங் ஆன் ஈவன் ரோட்ஸ். இப்போ நம்ம இதில் வண்டியில் போயிட்டுருக்கும்போது மேடும் பள்ளமாக இருக்கும்ல, அதை வந்து இது பண்ணுறதுக்காக, ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங்ஸும் ஷாக் அப்சார்பர்ஸும் வந்து வச்சுருப்பாங்களாம். அது வந்து மெயினாக வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அதே மாதிரி கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க, ஓகேங்களா, விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கணத்தாக்கு விசை. ஓகேங்களா, இங்கேயும் வந்து ஒரு ஃபோர்ஸ், இம்பல்ஸ் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து அந்த பாலை வந்து கேட்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் கிரிக்கெட்டில் பேட் அடிக்கும் போதும் அந்த பால் வந்து பட்டு அப்படி போகிறது, அதுவுமே வந்து இம்பல்ஸ் ஃபோர்ஸ் தான், கணத்தாக்கு விசை தான். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்ன மேம் நிறைய இருக்குன்னா, நிறைய தான் இருக்கும், பார்த்துடலாம், ஒன்று ஒன்றா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா, நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதிப்படி, நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் படி நமக்கு ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு ஃபார்முலா பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி
m/r². ஓகேங்களா. இந்த ஜின்றது வந்து கிராவிட்டி. ஓகேங்களா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு. அதுக்கப்புறமா இந்த கேபிட்டல் எம்ன்றது வந்து மாஸ் ஆஃப் தி எர்த்து. இது வந்து மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஒரு பொருளின் நிறை. இது பூமியின் நிறை டிவைடட் பை r². ஓகேங்களா, டிவைடட் பை r². புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னொரு ஃபார்முலா. ஓகேங்களா. இந்த பொருளின் முடுக்கம் ஆறுன்றது வந்து இங்கே ரேட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பொருளின் முடுக்கம் பூமியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் F இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா MA அல்லது MG அப்படின்ட்டு சொல்லலாம். F இஸ் ஈக்குவல் டு என்னது, MA இன்ட்டு மாஸ் இன்ட்டு அக்ஸலரேஷன், இல்லைனா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்னு புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது இங்கே வந்து நம்ம என்னென்னு பண்ணுறாங்க, F இஸ் ஈக்குவல் டு MGன்னு போட்டுட்டு இந்த Fஓட வேல்யூவை வந்து MGன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு GMM/r²ன்னு போடுறாங்களா. இதுலேருந்து இந்த எம்மும் கேன்சல் ஆகிடுது. அப்போ G இஸ் ஈக்குவல் டு GM/r². இதில் இந்த ஜின்றது வந்து இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பினை அளிக்கிறது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த ஜியும் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை வந்து சொல்லுது. அதாவது ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லுது. டிஃப்ரென்ஸ் இல்லை, ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லுது. ஓகேங்களா, அதை இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு புவியின் நிறை வந்து என்னது, மாஸ் ஆஃப் தி எர்த்தோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. M இஸ் ஈக்குவல் டு இதிலேருந்து எம்மோட வேல்யூ எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா GR²/M. அதுதான் GR²/கேபிட்டல் G. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து இதனுடைய மதிப்பு, புவியின் நிறை மதிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். 5.972 × 10⁻24 கிலோகிராம். ஓகேங்களா, கி அவ்வளோதான். ஸோ இதோட இது முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிறை மற்றும் எடை. ஓகேங்களா, நிறைனா என்ன, எடைனா என்ன. நிறைனா என்னது, மாஸ். எடைனா என்னது, வெயிட். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G. ஓகேங்களா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு அக்ஸலரேஷன் ஆஃப் கிராவிட்டி. அதாவது நிறை இன்ட்டு புவி ஈர்ப்பு முடுக்கம். ஓகேங்களா, M இன்ட்டு G. W இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G. ஓகேங்களா. எடை வந்து ஓர் வெக்டர் அளவாகும். அது எப்போதும் புவியின் மையத்தை நோக்கி செயல்படும். சென்டரை நோக்கி தான் வந்து இது வந்து செயல்படும். இதனுடைய அலகு வந்து நியூட்டன். ஓகேங்களா, வெயிட்டோட அலகும் நியூட்டன் தான், ஃபோர்ஸோட அலகும் நியூட்டன் தான். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு சொல்லலாம், W இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஜியோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர்/செகண்ட்². ஓகேங்களா, என்னது G இஸ் ஈக்குவல் டு ஜியோட வேல்யூ, புவி ஈர்ப்போட வேல்யூ, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர்/செகண்ட்². ஓகேங்களா, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, பார்த்துடலாம். இந்த கொஷினுமே கேட்டிருக்காங்க, அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, போயிடலாமா. 5 kg, அதாவது 5 கிலோகிராம் 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர்/செகண்டாக இருக்குன்னா அதன் திசை வேகத்தை காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதுனா, உந்தம் கொடுத்துருக்காங்க, P கொடுத்துருக்காங்க, M கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, திசை வேகம் V கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, P இஸ் ஈக்குவல் டு MV. ஓகேங்களா, அப்போ V இஸ் ஈக்குவல் டு என்னது, P/M. அவ்வளோதான். P என்னது 2.5, M என்னது 5. ரெண்டுத்தையும் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.5 மீட்டர்/செகண்ட். அவ்வளோதான். ஓகேங்களா, அதான் இந்த கொஷினு. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ் முனையில் இருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவொன்று 40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. கதவின் கீழ்முனை பகுதியில் ஏற்படும்
திருப்புத்திறன் மதிப்பினை கணக்கிடு. திருப்புத்திறன் மதிப்புனா என்னது இங்கே? எம். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ எஃப் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? அப்போ 40 இன்ட்டு 0.9 போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும், திருப்புத்திறனோட மதிப்பு வந்துடும். சரிங்களா? அப்போ 36 நியூட்டன் மீட்டர். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். புவியின் மேற்பரப்பின் மையத்தில் இருந்து எந்த உயரத்தில் புவியின் ஈர்ப்பு முடுக்கமானது புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/4 மடங்காக அமையும்? எப்போ வந்து இந்த புவி ஈர்ப்பு மடங்கு வந்து 1/4ஆக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மடங்கு தொலைவில், அதாவது நிறைய இங்கே ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? r is equal to 2r. இந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து 2 மடங்கு தொலைவில் இருக்கும்போது தான் இந்த ஆரம் ரேடியஸ் வந்து, ஓகேங்களா, ஆறுன்றது வந்து ரேடியஸ். ஓகேங்களா? இந்த ரேடியஸ் வந்து 2 மடங்கு தொலைவில் இருக்கும்போது தான் 1/4 மடங்காக இந்த புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கம் வந்து அமையும். ஓகேங்களா? இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. From the center of the earth, the object should be placed at the twice the radius of the earth. ஆறுன்றது வந்து ரேடியஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆறுன்றது வந்து ரேட்டுன்ட்டு சொல்லிகிட்டு இருப்பேன், அது சாரி, அது ரேடியஸ். ஓகேங்களா? ரேட் கிடையாது, ரேடியஸ். இங்கே இந்த F is equal to மாஸ், அது இருக்கு பாருங்க, இங்கே r², அது வந்து ரேடியஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கு போயிடலாம்? புக் பேக் கொஷினுக்கு போயிடலாம். ஓகே, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? கீழ்கண்டவற்றுள் நிலைமம், இனர்ஷியா வந்து எதை சார்ந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பொருளின் நிறை, மாஸ் ஆஃப் தன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதை சார்ந்தது. இது ஒரு கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க 2023. இது ஒரு அப்படியே இதே கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம். கணதாக கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதுக்குன்னா உந்த மாற்றத்துக்கு சமமானது. கணத்தாக்கு. ஓகேங்களா? உந்த மாற்றத்துக்கு சமமானது. நெக்ஸ்ட்டு கணத்தாக்கு, அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம்ல, டெல்டா பி. ஓகேங்களா? உந்த மாற்றத்துக்கு சமமானது. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது? நியூட்டனின் 3ஆம் விதி வந்து ஓய்வு நிலையிலுள்ள பொருளிலும் இயக்க நிலையிலுள்ள பொருளிலும் பயன்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உந்த மதிப்பை அச்சிலும் காலத்தினை உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபடம் சாய்வின் மதிப்பு என்ன அப்படின்னா விசை. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விசையின் சுழற்சி விளைவு விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் பந்தயம். சுழற்சி அப்படின்னாலே சைக்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சைக்கிள் பந்தயம். நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு வந்து மீட்டர் per second square ஆகும். இது கீழ்காணும் அலகுகளில் எதுக்கு சமம் அப்படின்னா நியூட்டன் பர் கேஜிக்கு சமம். ஓகேங்களா? நியூட்டன் பர் கேஜிக்கு சமம். ஒரு கிலோகிராம் எடை என்பது எதுக்குன்னா 9.8 இல்லை 98 × 10⁴ டைன். ஓகேங்களா? இதுக்கு சமம் ஒரு கிலோகிராம் எடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதன் நிறை மதிப்பு என்ன? எஃப்போட வேல்யூ என்னன்னா எம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப்போட வேல்யூ வந்து எம். நெக்ஸ்ட்டு நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருளின் எடையானது என்ன ஆகும்னா 300% வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ராக்கெட் ஏவுகணத்தில் எந்த விதிகள் பயன்படுகிறது? ராக்கெட் ஏவுகணத்தில் நியூட்டன் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடும் வந்து பயன்படுது. ஓகேங்களா? ஓகே, இந்த ரெண்டும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ராக்கெட் ஏவுதலில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து fill in the blanks. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு எது தேவைன்னா விசை தேவை, ஃபோர்ஸ் வந்து தேவை.
நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இது எதுக்காக, இது எதனால் அப்படி நடக்குது அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மரபு ரீதியாக வழிஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் குறிக்கப்படுகிறது. மரபு ரீதியாக வந்து வலஞ்சுழி திருப்புத்திறன் வந்து எதிர் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா பற்சக்கரங்கள். ஓகேங்களா, பற்சக்கரங்கள். நெக்ஸ்ட்டு 100 கிலோகிராம் இடையில் உள்ள மனிதனின் எடை புவி பரப்பில் எவ்வளோ இருக்கும்னா எந்த அளவாக இருக்கும் அப்படின்னா 980 நியூட்டன். அதாவது நம்மளோட ஃபார்முலா இது W = mg இல்லை ஃபார்முலா. W வந்து அதை எடை தான் கேட்குறாங்க. மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 100 கிலோகிராமு. கிராவிட்டி என்னது இன்ட்டு 9.8, அப்போ 980 நியூட்டன். ஓகேங்களா. இதுவுமே வந்து ஒரு கொஷின் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2023 கேட்டிருக்காங்க. சேம் கொஷின் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் வச்சு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் மாறியலாகும். தவறு. துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் புறவிசை தாகத்தை வரையில் மாறியலாகும். ஓகேங்களா. அதாவது இது வந்து உந்தம் எப்பொழுதும் இல்லை, உந்தம் கிடையாது. நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் இல்லை, புறவிசை தாக்கத்தை வரையில் மட்டும்தான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பொருள் ஒன்றின் தோற்ற எடை எப்பொழுதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். இல்லை, பொருளொன்றின் தோற்ற எடை எப்பொழுதும் அது உண்மையான சமமாக இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொருள்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். அதுவும் தவறு. இது வந்து துருவ பகுதியில் பெருமமாகவும் நிலப்பகுதியில் குறைவாகும், அப்படியே மாற்றி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு திருகுமுறை ஸ்க்ரூ ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகுக்கோடு ஸ்பேனர் வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட குருடு அடை வைத்து திருகுதலை விட எளிதாகும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பேனரை வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து ஒரு பெரிய ஸ்பேனரை வச்சு திருப்புறதுக்கு வந்து எது ஈஸின்னு கேட்குறாங்க. அது வந்து நீளமான கைப்பிடி கொண்ட அது வந்து ஈஸி கிடையாது. குறைந்த கைப்பிடி கொண்ட குருடினை வச்சு திருகுதல் தான் வந்து ஈஸியான மெத்தட். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங். இல்லை, இன்னொன்று இருக்குது, பார்த்துடலாம். புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார். தப்பு, அது கிடையாது. அவரது முடக்கம் விண்கல முடக்கத்திற்கு சமமாக இருப்பதால் தான். ஓகேங்களா. புவியீர்ப்பு விசை இல்லாததுனால் கிடையாது, விண்கல முடக்கத்திற்கு சமமாக இருப்பதால் தான் எடை இழப்பு வந்து உணர்கிறார். சரிங்களா. நெக்ஸ்ட்டு நியூட்டனின் முதல் விதி வந்து பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் இரண்டாம் விதி வந்து விசையின் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி வந்து பரத்தலில் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு நேர்கோடு உந்த அகிழ்வின்மை விதி வந்து அழிவின்மை விதி வந்து ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து கூற்று காரணம். சரிங்களா. வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமாக இருக்கும். உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக மட்டுமே உள்ளபோது மட்டுமே சரியானதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான், ஆனால் வந்து இதுதான் ரீசனான்னு கேட்டால் இல்லை. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். ஜியின் மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது. இதில் வந்து கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. இது தவறு. சரிங்களா. ஸோ இதோடு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டுடைய லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் பாடம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்டில் லெசன் நேம் வந்து இயக்கம், மோஷன். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறமா புக் பேக்கு. ஓகேங்களா.
இது முடிச்சிட போகிறோம். அதுக்கப்புறமா 8th 7th 6th இந்த மாதிரி தான் போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வேகம், திசை வேகம், முடுக்கம். ஓகேங்களா? ஸ்பீடு, வெலாசிட்டி, அக்சிலரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வேகம், திசை வேகம், அக்சிலரேஷன். ஓகேங்களா? முடுக்கம். ஸோ இதுனா என்ன, இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன, எஸ்ஐ அளவீடு என்ன, அதுக்கப்புறமா வந்து இதனுடைய ஃபார்முலா, இது மூணுமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபார்முலாவும் நமக்கு கேட்பாங்க, எஸ்ஐ யூனிட்டும் கேட்பாங்க, டெஃபினிஷனும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து வேகம்னா என்னன்னு பார்த்துடலாம். வேகம் என்பது தொலைவின் மாறுபட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு எனப்படும். இது ஒரு ஸ்கேலார் அளவாகும். ஓகேங்களா? நமக்கு வந்து 2 அளவு இருக்குது. ஸ்கேலார் அளவீடு, அதுக்கப்புறமா வந்து வெக்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்கேலாரு, வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து வேகம் அப்படின்றது வந்து ஸ்கேலார் அளவாகும். எஸ்ஐ அளவீட்டு முறையில் வேகத்தின் அலகு, அதாவது எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா, வேகத்துடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட், MS-1. ஓகேங்களா? மீ-V-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபார்முலா, அதாவது வேகத்துடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம், டிஸ்டன்ஸ் டேக்கன் டிவைடட் பை, அதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேங்களா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேங்களா? அப்போ வேகம் அதாவது ஸ்பீட் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் யூனிட் டைம். ஓகேங்களா? தொலைவின் மாறுபட்ட வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு. ஓகேங்களா? அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவை 4 நொடியிலும் மேலும் 16 மீட்டர் தொலைவை 2 நொடியிலும் கடக்கிறது. அப்பொருளின் சராசரி வேகம் என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. சராசரி வேகம்னா என்னது? ஆவரேஜ் ஸ்பீட். அப்போ ஸ்பீடுனா என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது? மொத்த தொலைவு, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். கரெக்டுங்களா? நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொருள் ஃபஸ்ட்டு எத்தனை மீட்டர் தொலைவு போகுது? 16 மீட்டர். அதுக்கப்புறமா எத்தனை நொடியில் போகுது? 4 நொடியில். திருப்பியும் அதே பொருள் வந்து 16 மீட்டர், இன்னொரு 16 மீட்டர் போகுது, திருப்பி ஒரு 2 நொடியில் போகுது. ஓகேங்களா? அப்போ மொத்த தொலைவு 16 + 16, மொத்த நொடிகள் எவ்வளோன்னா 6. ஓகேங்களா? 4 + 2. அப்போ மொத்த தொலைவு வந்து 32 மீட்டர், மொத்த நேரம் வந்து 6 வினாடிகள். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே. அப்போ 32 டிவைடட் பை 6 விச் இஸ் ஈக்குவல் டு 5.33 மீட்டர் பர் செகண்ட். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேம் ப்ராப்ளம் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்க சம்முக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மழை நாளில் வானத்தில் மின்னல் ஏற்பட்ட 5 வினாடிக்கு பிறகு ஒலி கேட்டது. மின்னல் ஏற்பட்ட இடம் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்று கணக்கிடவும். காற்றின் ஒலி வந்து இதனுடைய காற்றின் ஒலியின் வேகம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 346 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வேகம் நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். கரெக்டுங்களா? இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க? தொலைவு தான் கேட்குறாங்க. அப்போ தொலைவு, ஸ்பீடு, அதாவது வேகம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை காலமா? இங்கே நமக்கு தொலைவு தான் கேட்குறாங்க. அப்போ வேகம் இன்ட்டு காலம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட் இன்ட்டு டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டுங்களா? நமக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், வேகம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு என்னன்னு தெரியும், ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து டைம் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ தொலைவு தான் கேட்குறாங்க. அப்போ 346 × 5. அப்போ எவ்வளோ மீட்டர் தொலைவில் வந்து அது வந்து இது கேட்டிருக்குன்னா 1730. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ ஸ்பீடுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, வேகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? வேகம்னா என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன, அதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ திசை வேகம், வெலாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாடு வீதம் அல்லது ஓரலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். இடப்பெயர்ச்சினா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, அது வந்து டிஸ்டன்ஸு, இது வந்து என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா, அது ஸ்கேலார். எது? ஸ்பீடு, வேகம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டி, திசை வேகம் வந்து என்னது? வெக்டார் குவான்டிட்டி. இதனுடைய எஸ்ஐ அளவிட்டு என்ன? எஸ்ஐ யூனிட் என்ன? இதுவும் மீட்டர் பர் செகண்ட் தான். எஸ்ஐ வெலாசிட்டி என்னது? ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்குமே வந்து மீட்டர் பர் செகண்ட் தான். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா திசை வேகம் வெலாசிட்டி ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். ஓகேங்களா, அப்போ ஸ்பீடுனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அக்ஸலரேஷன், முடுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாட்டு ஆகும். ஓகேங்களா, முடுக்கம் வந்து எதை பேஸ் பண்ணி வருது? திசைவேகத்தை பேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா, அப்போ அக்ஸலரேஷன் ஈக்குவல் டு திசைவேகம் மாற்றம் டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். இது ஒரு வெக்டார் அளவீடு ஆகும். ஓகேங்களா, இது என்னது? வெலாசிட்டியும் அக்ஸலரேஷனும் என்னது? வெக்டார் அளவீடு. ஓகேங்களா, இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், எம்எஸ் மைனஸ் 2. ஓகேங்களா, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் எம்எஸ் பவர் மைனஸ் 2. ஓகேங்களா, அப்போ இந்த திசைவேகம் மாற்றம் டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு சொல்கிறோமா. இந்த திசைவேக மாற்றம் எப்படி இருக்கும்? இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்கும், ஃபைனலாக ஒரு வெலாசிட்டி இருக்கும், அதனுடைய டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி அதாவது இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசை இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன் காலம். ஓகேங்களா, அப்போ வி மைனஸ் யூ டிவைடட் பை டி ஈக்குவல் டு ஏ. ஏன்றது வந்து ஆக்சிலரேஷன், முடுக்கம். ஓகேங்களா, ஸோ இதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அழைக்கும். வேகமானினா ஸ்பீடோமீட்டர். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆட்டோமொபைலில் ஒரு இது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து என்னது? ஸ்பீடோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசை வேகமும் ஒரு யூனிஃபார்ம் இது உள்ள சராசரி திசை வேகம்னு என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டியும் உடனடி திசை வேகமும் சமமாக இருக்கும். ஓகேங்களா, உடனடினா இன்ஸ்டன்ட் வெலாசிட்டியும் வந்து ஈக்குவலாக இருக்கும். எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்படும் உடனடி திசை வேகம் என்பதை அப்பொருளின் திசை வேகம் என்றும் உடனடி வேகம் என்றும் வேகம் என்றும் கூறலாம். ஸோ இன்ஸ்டன்ட் வெலாசிட்டியை வந்து இன்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளி ஸ்பீடுன்னு சொல்லலாம், இல்லைனா என்னது வெலாசிட்டின்னு மட்டும்னு சொல்லலாம், அதாவது திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்பீடோமீட்டர் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த இன்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஓகேங்களா, இன்னும் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேங்களா, அதாவது சீரான இயக்கத்தில் the average velocity is equal to the instantaneous velocity. Instantaneous velocity is also called as velocity or instantaneous speed or simply speed. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் ஒரு டூயினோ இது. ஓகேங்களா, ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. Can a body have a zero velocity and finite acceleration? ஒரு பொருள் வந்து ஜீரோ வெலாசிட்டி ப்ளஸ் சுழி திசைவேகம்னா ஜீரோ வெலாசிட்டி, ஃபைனைட் அக்ஸலரேஷன்னா வரையறுக்கப்பட்ட முடுக்கம். ஓகேங்களா, இருக்க முடியும்னா எஸ், இருக்க முடியும், ஆம். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால், அதாவது செங்குத்தாக வேர்ட்டிக்கலில் வந்து ஒரு பொருளை நம்ம எரியும் போது
பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் சுழி மதிப்பை பெறுகிறது. அப்போ அங்கே போயிட்டு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதோட வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு என்ன ஆகுதுன்னா ஜீரோ வெலாசிட்டியோட இதுக்கு போகுது. அப்பொழுது அப்பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்கிறது. அப்போ அந்த பாடியோட அக்ஸலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காம், கிராவிட்டியோட இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்பாங்க, ஓகேங்களா, நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன, அதாவது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா மைய நோக்கி மைய விலக்கினா என்ன, ஓகேங்களா, மைய நோக்கி மைய விலக்கினா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைய நோக்குக்கும் மைய விலக்கு அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பொருள், ஓகேங்களா, இது வந்து இங்கே இருக்குது, இந்த சென்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இந்த மையத்தை நோக்கி ஒரு இது வருது, ஃபோர்ஸ் வருது அப்படின்னா இந்த மையத்தை நோக்கி வருது, இது நல்லா பாருங்கள், மையத்தை நோக்கி வருது அந்த ஃபோர்ஸ், ஓகேங்களா. அப்போ இது வந்து என்னது, மைய நோக்கி, ஓகேங்களா, மைய நோக்கி. இதே வந்து ஒரு சர்க்குலர் டைரெக்ஷனில், ஓகேங்களா, ஒரு பொருள்னா மையத்தை விட்டு விலக்கி போகுது, ஓகேங்களா. அப்போ இது வந்து இந்த டைரெக்ஷன், ஓகேங்களா, இது மைய விலக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து மைய நோக்கி, இது மைய விலக்கு, ஓகேங்களா. ஸோ மைய நோக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் சென்ட்ரிபீட்டல், ஓகேங்களா. மைய நோக்கினா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு, மைய விலக்கு அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல். ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபார்முலா மைய நோக்கோடைய ஃபார்முலா பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லெட்டஸ் கன்சிடர் ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருளை கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதனுடைய நிறை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எம், மாஸ் வந்து எம்மு, ஆரம்னா வந்து ரேடியஸ், ஓகேங்களா, அது வந்து 6, வி வந்து திசைவேகம் வெலாசிட்டி, ஓகேங்களா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மைய நோக்கு முடுக்கமானது, அதாவது சென்ட்ரிபீட்டல் அக்ஸலரேஷனுடைய ஃபார்முலா என்னென்னா a=v²/r, ஓகேங்களா. இதை வச்சு வந்து என்ன பண்ணுறாங்க, மைய நோக்கு விசையை கண்டுபிடிக்கிறாங்க. F= நமக்கு என்னென்னு தெரியும், m×a, மாஸ் இன்ட்டு அக்ஸலரேஷன் தான் வந்து என்னது, ஃபோர்ஸ், ஓகேங்களா. விசை இது இதாவது இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது நமக்கு இது சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. இன்னும் டெப்த்தாகவே நம்ம இதுவும் 10th நம்ம பார்த்துட்டோம். F=m×a, ஓகேங்களா, மாஸ் இன்ட்டு அக்ஸலரேஷன், ஏவோட வேல்யூ என்னது v²/r, ஸோ v²/r. அப்போ இது விசை = ஓகேங்களா, ஃபோர்ஸ் நிறை mv²/r, இதுவும் ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா. ஓகே, ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபீட்டல் அக்ஸலரேஷன், ஓகேங்களா. சென்ட்ரிபீட்டல் அக்ஸலரேஷன் என்னது, a=v²/r, ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமால பார்க்கலாம். ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் மைய நோக்கு விசை என்பது போன்று செயல்படும், ஓகேங்களா. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, இது எல்லாமே எதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்னால் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு உண்டான மைய நோக்கு விசைக்கு உண்டான எக்ஸாம்பிள். அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து செயல்படும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், பொழுதுபோக்கு பூங்காவில் குடை ராட்டினத்தில் சுற்றும் பொழுது, அதாவது நம்ம இதிலெல்லாம் வந்து மேரி கோ அரவுண்டுன்ட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒரு கேம் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடை ராட்டினம் ஒரு செங்குத்து அச்சை பற்றி சுழலும்போது நாம் ஒரு வெளிநோக்கிய திசையில் ஏற்படும் இழுவிசையை உணர்கிறோம்.
இது மைய விலக்கு விசையினால் ஆகுனது. ஓகே, அப்போ இது வந்து இந்த இங்கே பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க, ஒரு நம்ம அது சுற்றும் போது அந்த அந்த சென்டர் பாயிண்ட்டிருந்து விலகி அது வந்து போகுதான். அதனால் அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அது எதனால் அது அப்படி நடக்குது அப்படின்னா மைய விலக்கு விசையினால் நடக்குது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸால் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த லெசனுடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வந்து புக் பேக் வந்து நம்ம பார்த்துடலாம். திசை வேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கம் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? இந்த திசை வேகம் காலம் அப்படின்னா நகரும் பொருளின் முடுக்கம். ஓகேங்களா? நகரும் பொருளின் முடுக்கம். ஓகே, கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. ஓகேங்களா? வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து அதுதான் வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. ஓகே, இந்த 4 இதில் வந்து எது சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 இதில் வந்து இதுதான் வந்து கரெக்டான ஒரு இது வந்து குறிக்குது. ஓகேங்களா? சீரான இது வந்து குறிக்கிறது வந்து இதுதான். சரி, நெக்ஸ்ட்டு மைய விலக்கு விசை அப்படின்னா என்னதுன்னா அது வந்து மெய்நிகர் விசை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மைய விலக்கு விசை அப்படின்னா என்னது? மெய்நிகர் விசை. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ச்சுவல் ஃபோர்ஸ். மெய்நிகர் விசை அப்படின்னா வேர்ச்சுவல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? மைய விலக்கு விசை வந்து வேர்ச்சுவல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேகம். இது வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு. ஓகேங்களா? அதே சமயம் திசை வேகம் வந்து அது வெக்டார் அளவு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேகம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எதிர்மறை முடுக்கத்தை, அதாவது எதிர்மறை முடுக்கத்தை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, எதிர்மறை முடுக்கம்னா என்னது? நெகட்டிவ் அக்ஸலரேஷனை வந்து வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம், டிசலரேஷன், அப்படி இல்லைன்னா வந்து ரிட்டார்டேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். வேக இறக்கம் அப்படின்ட்டு. இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது எதுனா இடப்பெயர்ச்சி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியா தவறா. நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்துக்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்திற்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இல்லை, ஒரு நெருக்கடியில் கடுமையான போக்குவரத்துக்கிடையே செல்லும் இயக்கம் வந்து சீரற்ற இயக்கம். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட்டு முடுக்கம் எதிர்மறை மதிப்பும் பெறும். அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி ஆகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழி ஆகும். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளை திசை வேகம் காலம் வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும் போட்டிருக்கு. ஆனால் வந்து இந்த இது வந்து தவறு, இருக்காதுன்னு தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? சரி, ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோட்டாக இருந்தால் அது காலத்தினிடையே அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோட்டாக அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிராஃப் வச்சு இந்த வேகம் தொலைவு வச்சு நம்ம வந்து டைம் மெஷர் பண்ணுறதை வச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஆனால் வந்து டெஃபினிஷன், இந்த ஃபார்முலா, இதெல்லாம் அது எஸ்ஐ யூனிட் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கூற்று காரணம். ஒரு பொருளின் முடுக்கிவிடப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுகிறது. ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதினால் மட்டுமே நிகழும். அது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று உண்மை, ஆனால் காரணம் வந்து என்னது? தப்பு. ஓகேங்களா? பொறுத்தது அல்லன்னு கொடுத்துருக்கு, ஆனால் பொருந்தி தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்துக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? ஆனால் காரணம் உண்மை. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை.
காரணம் வந்து நான் இங்கே சரியாக நான் எடுத்துகிட்டு வரல, ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க புக்கில். ஓகே, இது சரியாக வந்து காப்பி ஆகலை. ஓகே, இந்த கொஷின் 3rd கொஷின் வந்து புக்கில் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சமகால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம் வந்து இது. ஓகே, கரெக்டாக சம அளவில் போகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு சீரற்ற முடுக்கம் வந்து இது ஒரு மாதிரி போகுது பாருங்க, சீரற்ற முடுக்கம். நிலையான எதிர்மறை முடுக்கம் வந்து இது எதிர்மறை. ஓகே, நெக்ஸ்ட்டு சீரான முடுக்கம் வந்து இது கரெக்டாக போகுது. இது வந்து சீரான சம அளவுகளில் சம இடைவெளி, ஓகேங்களா? இது சம இடைவெளி, இது சீரான, இது சீரற்ற, இது வந்து எதிர்மறை. ஓகே, அவ்வளோதான். ஸோ 9th லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 9th முடிச்சிட்டோம், 10th முடிச்சிட்டோம். இப்போ 8th 7th 6th ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அடுத்து வந்து நம்ம 8th லெசன். ஸோ 8th 7th 6th வந்து ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து 9th 10thலேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஈஸியாக வந்து டக்குன்னு நம்ம போயிடலாம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 8th வந்து விசையும் அழுத்தமும், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு பொருளின் ஓய்வு நிலை அல்லது சீரான வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பொருளின் இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளின் திசையை அல்லது ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றக்கூடிய புற காரணியே விசையாகும், ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் as external agency which changes or tends to change the state of rest or the state of motion of a body or the direction or the shape. இதெல்லாம் தான் வந்து என்னது, நம்ம ஒரு பொருள்னா என்னது, நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உட்கார்ந்துட்ருக்கேன், நான் இப்போ வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கேன், ஓகேங்களா? என் பின்னாடி வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்து நீங்கள் கை வச்சு என்னை தள்ளுறீங்க. அப்போ நான் என்ன ஆகுது, என்னோடய பாடி என்ன ஆகுது, மூவ் ஆகுது. எதனால்? ஒரு ப்ரெஷர், அதாவது ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் என்னை மூவ் பண்ணுறீங்க, கரெக்டுங்களா? அப்போ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, விசை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனுடைய இது எந்த அளவு அப்படின்னா வெக்டர் அளவு, ஓகேங்களா? இது வந்து வெக்டர் குவான்டிட்டி. இது எதுக்கு, இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண் மதிப்பும் திசையும் இருக்கும், ஓகேங்களா? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும் இதில். ஓகே, இதனுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவீடு என்னென்னா நியூட்டன். ஃபோர்ஸ் வந்து என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெஷர்ட் இன் நியூட்டன், என் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? இது ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு, ஓகேங்களா? மணலில் நடப்பது நமக்கு கடினமானது, ஆனால் ஒட்டகங்களுக்கு அது மிகவும் எளிதானது. ஏனெனில் ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கின்றன. இதனால் அழுத்தம் குறைந்து மணலில் ஒட்டகம் எளிதாக நடக்கிறது. ஸோ நம்ம மணலில் நடக்கணும்னா, ஒரு பீச் ரோடுக்கு போய் நம்ம மணலில் நடக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிரமமாக தான் நடப்போம். இதே வந்து கேமல் வந்து நல்லா நடக்கும், ஏன்னா அதனுடைய காலுடைய இது வந்து ரொம்ப பெருசு. அதனால் என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகி ஈஸியாக அதனால் வந்து என்ன ஆகுது, நடக்க முடியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெஷர், அழுத்தம்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அழுத்தம் என்ற இயற்பியல் அளவை பயன்படுத்தி விசை ஏற்படுத்தும் விளைவை அளக்கலாம், ஓகேங்களா? ஒரு பொருளின் ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை அழுத்தம் எனப்படும். ஸோ ஒரு ப்ரெஷர், அதாவது ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, விசை அல்லது உந்து விசை டிவைடட் பை பரப்பு, P is equal to F by A அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனுடைய SI இது என்னென்னா பாஸ்கல். SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து என்னது, பாஸ்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1 பாஸ்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 Nm பவர் -2, ஓகேங்களா? 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 Nm பவர் -2, ஓகே? நெக்ஸ்ட்டு இப்போ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், அதாவது வளிமண்டல விசை அப்படின்னா பார்க்கலாம். புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படும், ஓகேங்களா? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தம், ஓகே?
அட்மாஸ்பரிக் விசை அப்படின்னா என்னது? வளிமண்டல விசைனா ஃபோர்ஸ். ஓகேங்களா? அட்மாஸ்பரிக் ஃபோர்ஸால் நடக்கக்கூடிய இதுதான் வந்து அழுத்தம் தான் வளிமண்டல அழுத்தம். இது பாதரசமானி என்ற கருவியால் அளக்கப்படுகிறது. இது எதுலனா பேரோமீட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் தான் வந்து இதை மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டாரிசெல்லி என்ற அறிவியல் அறிஞர் தான் வந்து இதனை கண்டுபிடித்தார். இந்த பேரோமீட்டரை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா டாரிசெல்லி. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்னால இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு வளிமண்டல அழுத்தம் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1 ATM என்பது பாதரசமானியில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. இதன் மதிப்பு என்ன அப்படின்னா 1.01 × 10⁵ Nm⁻². அப்போ இது அப்போ எஸ்ஐ யூனிட் ஒன் அட்மாஸ்பரிக் உடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா 1 lakh பாஸ்கல் ஆகும். ஓகேங்களா? தோராயமாக அப்ராக்சிமேட்லி 1 ATM = 1 lakh பாஸ்கல். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தத்துடைய எஸ்ஐ யூனிட் அலகு என்ன அப்படின்னா பாஸ்கல் அல்லது Nm⁻². ஸோ அப்போ நார்மலாகவே வந்து உங்களுக்கு அழுத்தத்துக்குமே வந்து Nm⁻² தான். 1 பாஸ்கல் = Nm⁻². ஓகே, இதே மாதிரி இதுக்குமே வந்து Nm⁻² தான். ஓகேங்களா? 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் யூனிட் வந்து என்னதுன்னா Nm⁻² அல்லது பாஸ்கல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டண்ட். ஓகே, அனதர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாகுநிலை. ஓகேங்களா? விஸ்காசிட்டினா என்னது? பாகுநிலை. அதுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். திரவங்கள் இயக்கத்தில் இருக்கும்போது, ஓகேங்களா, அவற்றிலுள்ள திரவ அடுக்குகளுக்கு இடையே ஒரு உராய்வு விசை ஏற்படுகிறது. ஸோ ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோயிங் டைரெக்ஷனில் இருக்கும்போது, ஓகேங்களா, அதில் இருக்கும்போது ஒரு என்ன நடக்குதுன்னா உராய்வு விசை, ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதுக்குள்ளே ஒரு நடக்குது. இந்த உராய்வு விசை, ஓகேங்களா, திரவ அடுக்குகளின் ஒப்புமை இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைகிறது. இவ்விசை பாகியல் விசை என்றும் இந்நிகழ்வு பாகுநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. பாகுநிலை, பாகியல் விசை, விஸ்காசிட்டி, விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னாலும் இதுதான். when liquids are flowing in a frictional force between the layers of the liquid which oppose their relative motion. ஓகேங்களா? ஸோ ஒப்புமை இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைகிறது. இந்த ஃபோர்ஸ் தான் வந்து என்னது? விஸ்கஸ் ஃபோர்ஸ். அதனுடைய இதுதான் என்னது? விஸ்காசிட்டி, பாகுநிலை. ஓகே, இதனுடைய இது என்ன? எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட் வந்து Ns⁻². ஓகேங்களா? Nsm⁻². சிஜிஎஸ் யூனிட் வந்து என்னென்னா அதாவது மெஷர்ட். இது எப்படி எந்த யூனிட்டால் மெஷர் பண்ணுவாங்கன்னா பாய்ஸ். சிஜிஎஸ் சிஸ்டம் உள்ள என்ன நேம்னா இதுக்கு பாய்ஸ். ஓகேங்களா? விஸ்காசிட்டியை மெஷர் பண்ணுறது வந்து பாய்ஸ். அண்ட் அதோடைய இது வந்துன்னா கேஜி m⁻⁻1 s⁻⁻1. இது வந்து Nsm⁻² வந்து எஸ்ஐ அலகு. ஓகேங்களா? அதுதான் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்துடலாம்? புக் பேக். ஓகே, ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருள் இயக்கமானது என்னது? நின்றுவிடும். ஓகேங்களா? ஒரு பொருள் இயங்கிட்டே இருக்கு, அதுக்கு எதிர் திசையில் நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஸ் அழுத்துறேன். அப்போ என்ன? அந்த பொருள் என்ன ஆகும்? நின்றுடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது அப்படின்னா திரவத்தின் அடர்த்தி, திரவத்தின் உயரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அழுத்தத்தின் அலகு. ஓகேங்களா? என்னது? அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல்னு சொல்லுவாங்க, Nm⁻²ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், யூனிட் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்னன்னா 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். பாஸ்கல் விதி இதில் எதுக்கு பயன்படுது அப்படின்னா எல்லாத்துக்குமே, நீரில் உயரத்துக்கு அப்புறமா அழுத்தப்பட்ட போது அதுக்கப்புறமா தடை செலுத்தி அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. கீழ்கண்ட திரவங்கள் எது அதிக பாகுநிலையுடையது? எந்த திரவத்தில் வந்து நிறைய விஸ்காசிட்டி இருக்குது அப்படின்னா கிரீஸ்க்கு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பாகுநிலையின் அலகு என்ன? கே. இங்கே வந்து அலகு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்எஸ் பவர் இது இருந்தால் தான் வந்து பாகுநிலைக்கு இது இங்கே எஸ் இல்லை, அப்போ இது வராது. அப்போ பாய்ஸ். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பாய்ஸ். நெக்ஸ்ட்டு ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும். ஓகேங்களா, திரவ அழுத்தம் அதிகரிக்கும். நீரியல் உயர்த்தி எந்த விதியை அடிப்படையாக கொண்டு இதுன்னு பாஸ்கல் விதி. நீரியல் உயர்த்தி வந்து பாஸ்கல் விதி. ஓகே. தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. ஓகேங்களா, பரப்பு இழுவிசை ஏரியா ஃபோர்ஸ் மூலமாக தாவரங்கள் வந்து இது அதில் இருக்க நீர் வந்து மேலே ஏறுறதுக்கு காரணமாக இருக்குது. எளிய பாதரசி முதலில் டாரிசெல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது சரியா தவறா? ஓகேங்களா, கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை வந்து அழுத்தம். கரெக்டு. இயங்கும் பொருளில் உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வருகிறது. சரி. ஒரு பொருளின் எடை மதிப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும். சரி. ஒரு மண்டல அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டர் பரப்பின் செயல்படும் 1000 நியூட்டன் விசைக்கு சமம். சரி. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் கொடுத்துருக்காங்க. தவறு. சற்று குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம். சரி. ஆழம் குறையும் போது திரவ அழுத்தம் குறையும். சரி. பாகுநிலை திரவத்தின் அழுத்தத்தை சார்ந்தது இல்லை. இது எதை சார்ந்ததுன்னா வெப்பநிலையை சார்ந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நிலை உராய்வு அப்படின்னா பொருளின் ஓய்வு நிலையை பொருள்கள் வந்து ஓய்வு நிலையில் உள்ளன. நிலை உராய்வு. இயக்க உராய்வு. ஓகேங்களா, இதெல்லாம் இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிலை உராய்வு அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா ஒரே இடத்துல இருக்கிறது, ஓய்வு நிலையில் இருக்கிறது, ரெஸ்ட்டில். ஓகேங்களா. இயக்க உராய்வுனா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, இயக்க உராய்வுனா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அதுக்கு என்ன இதுனா வந்து பொருட்கள் இயக்கத்தில் உள்ளன, இயக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். உருளும் உராய்வு அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு வந்து பாகுநிலை. ஓகேங்களா, இதுதான் வந்து விஸ்காசிட்டி. ஓகே, பாகுநிலை. நெக்ஸ்ட்டு நழுவு உராய்வு. நழுவு உராய்வுனா வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அதுனா என்னது? பொருட்கள் நழுவுகின்றன. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாதரசமானி பேரோமீட்டர் வந்து வளிமண்டல அழுத்தம். நெக்ஸ்ட்டு தொடுபருப்பை அதிகரித்தல், அது வந்து இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன் வந்து உராய்வை அதிகரிக்கும். தொடுபரப்பை குறைத்தல் வந்து என்ன ஆகும்? உராய்வை குறைக்கும். உயவு பொருட்கள், உயவுனா உராய்வை நீக்கும். ஓகேங்களா, லூப்ரிகன்ஸ் வந்து கிரீஸ்லாம் என்ன பண்ணும்? அதெல்லாம் வந்து நீக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒழுங்கற்ற பரப்பு வந்து என்னது? உராய்விற்கான காரணம். ஓகே, அவ்வளோதான். சரி. நெக்ஸ்ட்டு பாருங்க, ஒப்பிட்டு விடை. ஓகேங்களா. நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு. பந்து தாக்கிகள் உருளும் உராய்வு. ஓகேங்களா. கீழ் நோக்கிய விசை வந்து எடை. திரவங்களில் மேல் நோக்கிய விசை வந்து மதிப்பு விசை. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள், கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கல்லின் எடை 500 நியூட்டன் எனில் 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்புடைய தளத்தில் கல்லினால் ஏற்படும் அழுத்தத்தை கணக்கிடுக. ஸோ P இஸ் ஈக்குவல் டு F/A. ஓகேவா. P விசையோட இது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 500ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை பரப்பு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 25. ரெண்டுத்தையும் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம என்னென்னு எழுதிக்கணும்? நம்ம 500 டிவைடட் பை 25 இன்ட்டு 10 to the power of -4. சரிங்களா, இன்ட்டு 10 to the power of -4. அப்புறமா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அடித்து போட வேண்டியதுதான். ஓகேங்களா. அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இன்ட்டு இங்கே வந்து 10 to the power of -4, இங்கே மேலே போச்சுன்னா 10 to the power of 4ன்னு மாறும். அப்போ 20 இன்ட்டு 10 to the power of 4. அப்போ 2 இன்ட்டு 10 இன்ட்டு 10 to the power of 4ன்னு மாற்றலாம். அப்போ 2 இன்ட்டு 10 to the power of 5ன்ட்டு இருக்கும். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சரியான கூற்று காரணம். ஓகேங்களா. கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது. கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகிறது. ரெண்டுமே வந்து கூற்றும் காரணமும் சரியான விளக்கம். தோல் பைகளில் அழகமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன.
அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும். ஸோ கூற்று சரியான காரணம் தவறு. நீர் சிலந்தி தண்ணீரின் மேற்பரப்பில் நகர்ந்து செல்கிறது. நீர் சிலந்தி குறைவான மதிப்பு விசையை உணர்கிறது. கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ அவ்வளோதாங்க. இதோடு வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 7th and 6th ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம். 7th ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு விசையும் இயக்கமும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஓகேங்களா? இதில் வந்து ரொம்ப மினிமல் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா ரிப்பீட்டடாக இருக்கும். அது மட்டும் நம்ம எதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? பாருங்களேன், நாட்டிக்கல் மெயில் அப்படின்னா என்னென்னா, வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட்டிக்கல் மெயில். ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏவியேஷன் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட்டோட இது தான், டிஸ்டன்ஸை அளவக்கூடிய மெஷர்மெண்ட்டோட அளவு தான் வந்து நாட்டிக்கல் மெயில். ஒரு நாட்டிக்கல் மெயில் என்பது என்னதுன்னா 1.852 கிலோமீட்டர். ஓகேங்களா? 1.852 கிலோமீட்டர். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட் எனப்படும். அவை ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மெயில் தொலைவை கடக்கின்றன என்பதை இது குறிக்கிறது. ஸோ மெஷரிங் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளைன் அண்ட் ஷிப் வந்து நாட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இது வந்து எதுக்காக, இதை மெஷர் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த நாட்டிக்கல் மெயில். ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம 1 கிலோமீட்டர் வந்து நம்ம என்னென்னு பண்ணுவோம், 5/18 மீட்டர் பர் செகண்ட். நம்ம இதெல்லாம் வந்து இதுக்கு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்முக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம்ல. இது எப்படி வந்து இதை 5/18 மீட்டர் பர் செகண்ட் போடுறாங்கன்னு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது 1000 மீட்டர். அதேமாதிரி ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடிகள் இருக்குது, ஒரு மணி நேரத்துக்கு வந்து 60 நிமிஷம் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ வினாடிகளுக்கு என்னது 60 × 60. கரெக்டுங்களா? அப்போ 3600 வினாடிகள் இருக்குது. ஸோ அப்போ 1000 டிவைடட் பை 3600, இதைத்தான் வந்து அங்கே 5/18 மீட்டர் பர் செகண்ட்ன்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த பொதுவான வேகங்கள் வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆமை தான் இருக்கிறதுலே மிக குறைந்த வேகத்தில் நகருது, 0.1 மீட்டர் பர் செகண்ட். மனிதர்கள் வந்து 1.4. விழும் மழைத்துளியின் வேகம் வந்து 9லேருந்து 10. பூனையின் ஓடும் வேகம் வந்து 14 மீட்டர் பர் செகண்ட். சைக்கிளின் வேகம் வந்து 20 to 25. சிறுத்தை வந்து 31. வேகப்பந்து வீச்சாளர்களோட பந்து எறியும் வேகம் வந்து 90லேருந்து 100 மைல்ஸ் பர் ஹவர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பயணிகள் விமானத்தின் வேகம் வந்து 180 மீட்டர் பர் செகண்டு. ராக்கெட்டின் வேகம் வந்து 5200 மீட்டர் பர் செகண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேப்லோ காலம். ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம இதெல்லாமே வந்து நம்ம ஹை ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துட்டோம். வேகம், சராசரி வேகம், திசை வேகம், முடுக்கம், அது எல்லாமே இது இன்னொரு வாட்டி நம்ம ரிவிஷனுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேகம்னா என்னது, தொலைவு, காலம். இதனுடைய அலகு வந்து மீட்டர் பர் செகண்டு. சராசரி வேகம்னா கடந்த மொத்த தொலைவு எடுத்துக்கொண்ட மொத்த காலம். அதேமாதிரி திசை வேகம்னா என்னது, இடற்பெயர்ச்சி டிவைடட் பை காலம். திசையின் அலகு வந்து மீட்டர் பர் செகண்டு. சராசரி திசை வேகம்னா மொத்த இடற்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம். முடுக்கம்னா திசை வேக மாறுபாடு டிவைடட் பை காலம். அதாவது இறுதி திசை வேகம் அல்லது இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அதான் A = V - U/T. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சும்மா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு ரிவிஷனுக்கு. முடுக்கத்தின் அலகு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே தான் இங்கிலீஷில் இங்கே அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். தஞ்சாவூர் பொம்மை. இது தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்படும் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மையாகும். இப்பொம்மையின் ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் பொம்மையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக பொம்மையானது இது மிக மெல்லிய அலையுடன் நடனம் போன்ற தொடர்ச்சியான இயக்கத்தினை தோற்றுகிறது. ஸோ இது வந்து டெரகோட்டா மெட்டீரியலில் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் டோட்டல் வெயிட் வச்சு தான் வந்து அந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த டோட்டல் வெயிட். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து அந்த அது வந்து அது தலையாட்டி பொம்மை ஸ்லோ ஆசிலேஷனில் வந்து
அது என்ன ஆகுது, இப்படி 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 ஆட்டிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுதான், அதனால தான் அது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், 7th லெசன் முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். அதாவது 9th 10th 9th தான் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்த்துட்டோம். அதனால் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான் வந்து லோ ஸ்டாண்டர்ட்லலாம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்களேன். ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்னது? 2r. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் காலம் வரைபடத்துக்கு அப்பொருளானது என்னதுன்னா, ஸோ இது என்னது? இது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது. ஓகேங்களா? சீரான இயக்கத்தில் பொருள் இயங்குகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு, சீரான முடக்கத்தில், இயக்கத்தில் இல்லை முடக்கத்தில். ஓகேவா? அசிலரேஷன். ஓகே, யூனிஃபார்ம் அசிலரேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு, இங்கே என்ன போயிட்டுருக்காங்க, எந்த படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை சொல்லுதுன்னா, இயக்கம்னா இங்கே கரெக்டாக யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு சிறுவன் எடைராட்டினத்தில் 10 மீட்டர் என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது என்னதுன்னா, சிறுவனின் இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கமாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அறியலாம்? ஈர்ப்பு மையத்தில் உயரத்தினை குறைத்தல் மூலம். ஈர்ப்பு மையத்தின் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஹீட்டை வந்து குறைக்கிறதுல மூலம் வந்து நம்ம சமநிலையை வந்து ஒரு பொருளின் சமநிலை யூனிஃபார்ம் வந்து நம்ம அதிகரிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் தான் என்னதுன்னு சொன்னாங்கன்னா இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் நேர் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம். வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு எதனை அடிப்படையில் மதிப்பிடைய தெரிகிறதுனா முடுக்கம், அசிலரேஷன். ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது எந்த சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தில் நிலை மாறுவதில்லைன்னா உறுதி சமநிலையில். ஓகேங்களா? உறுதி சமநிலையில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இடப்பெயர்ச்சி மீட்டர். வெற்று இடத்தில் ஒரு ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம். கப்பலின் வேகம் நாட். ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம். சமநிலை அகலமான அடிப்பரப்பு. ஓகே, ஒப்புமை. ஓகேங்களா? திசைவேகம் மீட்டர், வினாடி முடுக்கம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அளவுகோலின் நீளம் மீட்டர், வானூர்தியின் வேகம் நாட். இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம் வந்து திசைவேகம், தொலைவு காலம் வேகம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான். 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் போயிடலாம். 6th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேக் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம 5 இதுவும் நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஎன்பிசி கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு லோ ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட் விசையும் இயக்கமும், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இங்கே பாருங்கள், காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும். அப்பொருளை ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை. ஸோ மோஷன்னா என்ன, ரெஸ்ட்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ when there is a change in the position, ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு பொசிஷன் மாறுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அப்போ அது வந்து மோஷன். அதே வந்து அப்படியே இருக்குது, ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னா அது வந்து ரெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டா, நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும்போது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வதைப் போல தோன்றுகிறதோ அதே போல வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமி மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானப்படுத்தினார். அதாவது நம்ம இது வந்து ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க. ஆரியபட்டா வந்து இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இது மேபி கேட்கலாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவரோட அசம்ஷன் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு, பொருளின் மீது உயிரி உள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களோ விசை எனப்படும். ஏதோ வந்து நம்ம ஒரு பொருளில் வந்து நம்ம புஷ்ஷோ இல்லை புல்லோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா
அதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இயக்கத்தில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், இதெல்லாம் என்ன? லீனியர் மோஷன். நேர்கோட்டு இயக்கம்னா லீனியர் மோஷன். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும், நேர்கோட்டு பாதையில் செயல்படுத்தப்படும். நேர்கோட்டு பாதையில் நடந்து கொண்டிருக்கும் மனிதன் எக்ஸாம்பிள். வளைவு பாதைன்னா என்னது? வளைவு அப்படின்னாலே என்னது அது வரும்? சர்க்குலர். ஓகேங்களா. வட்டப்பாதை தான் வந்து சர்க்குலர். வளைவு வந்து உங்களுக்கு கர்விலீனியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதுனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் தான் கர்விலீனியர். வளைஞ்சு 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 போகிறது. அப்போ வீசி எறியப்பட்ட பந்து அது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகாது, அது எப்படி வேணாலும் போகும். ஓகேங்களா. வட்டப்பாதைனா சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா. அது வட்டப்பாதையில் இயக்கம், அந்த சுற்று இதுவில் நடக்கிறதுக்குரிய இயக்கம் தான் வட்டப்பாதை இயக்கம். ஓகே. கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். ஓகே. தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா இங்கிலீஷில் ரொட்டேட்ரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்சுழற்சி. ஸோ ஒரு அச்சினை மையமாக கொண்டு பொருளின் இயக்கம், ஒரு இங்கேருந்து இப்படியே ரொட்டேட் பண்ணி இதை மையமாக சென்டராக வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணி வர்றது. ஓகேவா. அலைவு இயக்கம்னா ஆசிலேட்ரி. ஓகேங்களா. இப்படி 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 போயிட்டு வர்றது. நெக்ஸ்ட் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா ஜிக்ஸாக். ஓகே. அப்போ அது ஒழுங்காகவே இருக்காது, எங்கே வெவ்வேறு திசையில் அது வந்து போகும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு தெரியுமா அதிக வேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். ஓகேங்களா. ஆசிலேட்ரி மோஷன். ஓகே. அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம், அதாவது ஆசிலேட்ரி மோஷனில் ஃபாஸ்ட்டாக எப்படி நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ உங்கள் நண்பனை ஒரு நெகிழி பட்டையின் இரு முனையிலையும் நன்றாக இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும். நெகிழிப்பட்டினா ரப்பர் பேண்டை ஒரு 2 சைடுமே இழுத்து பிடிச்சிக்க சொல்கிறாங்க. இப்பொழுது அதை மைய பகுதியை இழுத்து விடுங்கள். ஸோ அதனுடைய சென்டர் பாயிண்ட்டை இப்படி இழுத்து விட சொல்கிறாங்க. அதன் அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா? ஸோ அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல், வைப்ரேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ ஃபாஸ்ட் ஆசிலேட்ரி மோஷன் வந்து நமக்கு என்ன தருது? அந்த வைப்ரேஷன் வந்து தருது. ஓகேங்களா. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன். இதெல்லாம் அப்படியே இங்கிலீஷில் இருக்குது. கர்விலீனியர், சர்க்குலர், ரொட்டேட்ரி, ஆசிலேட்ரி, ஜிக்ஸாக். ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இதோடைய புக் பேக் வந்து நம்ம பார்த்துடலாம். வேகத்தின் அலகு எனது மீட்டர் பர் செகண்ட். அதுக்கப்புறமா கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? ஓகேங்களா. எதுனா அதிவுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் வந்து அலைவுறு இயக்கம். இதனுடைய ஃபார்முலா என்னென்னா தொலைவு இன்ட்டு காலம். வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு இன்ட்டு காலம். ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் டிவைடட் பை நிமிடம். கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை மணி. எது கரெக்டுனா ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம். சரி. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு. எதுனா அதிர்வு இயக்கமும் அலைவு இயக்கம் தான், சுழற்சி கிடையாது. அலைவு இயக்கம் தான் கால ஒழுங்கு இயக்கம். மாறுபட்ட வேகத்தின் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கமாகும் சொல்லியிருக்காங்க. தவறு. இது சீரற்ற இயக்கம். ஓகேங்களா. வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலாக ரோபோட்டுகள் செயல்படுத்தப்படும். கரெக்டு. சரி. இது கோடிட்ட இடங்கள். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் வந்து நேர்கோட்டு. புவி ஈர்ப்பு விசை வந்து தொடா விசை. நெக்ஸ்ட்டு பாண்டமம். ஓகேங்களா. செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் வந்து சுழற்சி, அதாவது அந்த மண்பாண்டம்லாம் செய்வாங்கள்ல அது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பொருளின் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் வந்து சீரான இயக்கம். ஓகேங்களா. இது வந்து தப்பாக காப்பி ஆயிடுச்சு. தொடர்பின். ஓகேங்களா. பந்தை உதைத்தல் தொடுவிசை, இலை கீழே விழுதல். அப்போ இது வந்து தொடாவிசை. ஓகே. இது வந்து தொடாவிசை. மனிதனின் தொலைவு வந்து மீட்டர், வேகம் வந்து மீட்டர் பர் வினாடி. சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல், அலைவு இயக்கம் ஊஞ்சலின் இயக்கம். ஓகே. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, இது என்னது, இது என்னதுன்ட்டு.
அதுக்கு ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருளை மீது செயல்படும் விசை வந்து தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடையில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் வந்து கால ஒழுங்கு இயக்கம். சம இடைவெளி தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் வந்து சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் வந்து ரோபோட். ஓகேங்களா, ஸோ இதோட வந்து நம்ம 6th 7th 8th 9th 10th பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறமா புக் பேக், இந்த 3 நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் 1 by 1 பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போகலாமா? விருப்படு திசை வேகமானது அப்படின்னா என்னென்னா எஸ்கேப் வெலாசிட்டி. அது எப்படி இருக்குன்னா கோளுக்கு கோள் மாறுபடும். ஓகேங்களா, கோளுக்கு கோள் வேரிஸ் பிளானட் டு பிளானட். நெக்ஸ்ட்டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, திசை வேகத்தின் மாறுபாடு வீதம் என்னது? முடுக்கம், ஆக்ஸலரேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஈர்ப்பு மாறிலி ஜி மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் ஜி ஆகியவற்றுக்குள்ளே தொடர்பு, கேபிட்டல் ஜிக்கும் தொடர்பு என்ன? ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயர், அதுதான் தொடர்பு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோமே இப்போ தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் என்ற விசை டி என்ற கால அளவில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் ஏற்படும் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கப்பலனுக்கு சமமாகும். இதனை என்னன்னு சொல்கிறோம்? கணத்தாக்கு, இம்பல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோமா? ஓகே, அதாவது ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, அதுதான். நெக்ஸ்ட்டு இதில் இந்த எஃப்பில் வந்து எது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. சரிங்களா, எஃப்போட ஈக்குவேஷனில் எது தப்பாக பொருந்திருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதில் எது தப்பாக பொருந்திருக்கு? இதுதான் தப்பாக பொருந்திருக்கு. சரிங்களா, ஸோ இது தப்பு. ஓகே, மற்றதெல்லாம் கரெக்ட். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ கரெக்டு, எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை டி இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஸோ இது மட்டும்தான் தப்பு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ கொஷின் எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். எடைக்கும் ஈர்ப்பியல் நிறைக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னென்னா W இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும்போது மட்டை பந்தின் மீது செல்லுவது என்னதுன்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ், கணத்தாக்கு விசை. ஓகேங்களா, இம்பல்சிவ் ஃபோர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த கிரிக்கெட் பேட்டில் பந்து படுறதும் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். பால் வந்து அவங்க கேட்ச் பிடிக்கிறதும் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா, இது வந்து அப்படியே புக் பேக் கொஷின். ஒரு பொருளின் நிலைமம் எதை சார்ந்து இருக்கும்னா ஒரு பொருளின் நிறையை சார்ந்து இருக்கும், மாஸ் ஆஃப் தி பாடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், கால்குலேட் த மூவிங். இது அப்படியே நம்மளுடைய ப்ராப்ளம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் தெரியுமா, சால்வ் பண்ணோம்ல, அதே ப்ராப்ளம் தான் இது. நெக்ஸ்ட்டு ஒரு பேருந்து மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிற அதனுடைய ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்ட் அளவிற்கு எழுதுக. ஸோ 55 மைல்ஸ் பர் ஹவர், 1 மைல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டரு. அப்போ ஹவர் வந்து செகண்டாக மாற்றணும். 1 hour இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ செகண்டுனா 3600 செகண்டு, அவ்வளோதான். அப்போ எத்தனை மைல்ஸ்? 55 இன்ட்டு 1600 டிவைடட் பை 3600 அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 24.4444ன்னு போயிட்டே இருக்கும். இந்த 44 இல்லை, அதனால் இந்த வேல்யூ அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு புவியில் ஒரு மனிதன் நிறை 50 கிலோகிராம் எனில் 50 kg எனில் அவரின் எடை எவ்வளவு? இதை இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல, 100 கிலோகிராம்னா அவரோட எடை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. எம் இன்ட்டு ஜி, W இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. W இஸ் ஈக்குவல் டு இங்கே 50 இன்ட்டு 9.8 பண்ணிங்கன்னா 490 நியூட்டன். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ 12th கொஷின் பாருங்கள். கீழ்காண வருவனவற்றுள் எவை சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம் கொடுத்துருக்காங்க, இதுவே தப்பு, ஃபஸ்ட்டே தப்பு. முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசை வேகம் பை காலம் கரெக்டு. வேகம் இஸ் ஈக்குவல் டு விசை இன்ட்டு இடைப்பயிற்சி கரெக்டு. திறன் ஈக்குவல் டு வேகம் டிவைடட் பை காலம் கரெக்டு. அப்போ எது தப்பு?
நிறை விசை இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு திசைவேகம் வின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. எஃப் இன்ட்டு ஏ அசிலரேஷன் கரெக்டுங்களா? எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அசிலரேஷன். ஸோ ஆன்சர் வந்து 2, 3, 4 தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதோடு தொடர்புடையது? டெர்மினல் வெலாசிட்டி வந்து பாகியல் விசை அதாவது விஸ்காசிட்டியோடைய தொடர்புடையது முற்று திசைவேகம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நில நடுக்கோட்டை நோக்கி வரும்போது அவன் மேல் செயல்படும் மைய விலக்கு விசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். மைய விலக்கு வந்து என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். இஃப் அ பர்சன் மூவிங் ஃப்ரம் போல் டு ஈக்குவேட்டர், இங்கே ஈக்குவேட்டர் இருக்குது, இங்கே போல் இருக்குது, அதிலிருந்து மூவ் பண்ணுறான்னு இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்னது என்ன ஆகும்? மைய விலக்கு விசை வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறது? நம்ம ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்ல, அது அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்கணவற்றுள் எது மாறா விசை? எது மாறா விசைனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும். ஓகேங்களா? ரெண்டும் தான் மாறா விசை. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து உராய்வு விசை வந்து மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது எது அப்படின்னா மைய விலக்கி, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா? மைய விலக்கி தான் வந்து தேனை வந்து பீ கிட்ட ஹனி வந்து செப்பரேட் பண்ணுறது பீஸ் கிட்டேருந்து. ஓகே, அந்த ஒரு நிகழ்வு. நெக்ஸ்ட்டு இவற்றுள் எது பாகுமை விசையின் அலகு இல்லை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் நம்ம படித்தோம்ல, அதே தான். பாய்ஸ் அதனுடைய அலகு தான். NS-2 அதனுடைய அலகு தான். கேஜி M⁻⁻1 S⁻⁻1. அப்போ நியூட்டன் மட்டும்தான் விஸ்கஸோடைய அலகு இல்லை. ஓகேங்களா? அப்போ எதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இது போட முடியும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஐஸ் கட்டியின் மீது நடப்பது சிரமமாக இருக்கும். ஏன்னா அங்கே உராய்வு வந்து என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் வில் பி லோ ஓவர் தேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக பொருளின் இயக்கம் என்பது என்னது? முன்னும் பின்னுமாக ஒரு இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா அது என்னது? ஆசிலேட்ரி, அலைவு இயக்கம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ 20 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதிலிருந்தே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த லெசன் படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த கொஷின் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. இந்த 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஸோ இதுக்கு பலன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் குரூப் 4 பேப்பரில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து நீங்கள் சூப்பராக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் இங்கிலீஷ் மீடியம்க்கு உண்டான எல்லா புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவ் லிங்க்கில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.